dandruff ஸ்கேல்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் வந்து ஒரு 3 to 4 drops வந்து ஆட் பண்ணி நீங்க இதை அப்ளை பண்ணலாம். இது நான் வந்து ஹேர் லென்த்துக்கு தான் சொல்றேன். ஸோ dandruff இல்ல இச்சி ஸ்கேல்ப் இல்ல வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹேர் பேக் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். நீங்க ப்ராப்பரா டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குமோ ஸோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஹேர் லென்த்துக்கு இந்த பேக் வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து கேஸ்டர் ஆயில்ல வந்து ரிசினோலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும், பிஹெச் பேலன்ஸ் பண்ணும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்ப்ல நல்ல பிளட் சர்க்குலேஷன் கொடுக்கும். இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன்ஸும் இருக்கு. சில பேருக்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம். ஸோ அதனால நீங்க வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு இதை யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இன்னொன்னு கேஸ்டர் ஆயில் ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ அந்த ஆயில் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து கேரியர் ஆயில்ஸ் லைக் ஆல்மண்ட் ஆயில் கோகனட் ஆயில் வந்து சம அளவு எடுத்து நீங்க இந்த பேக்ல வந்து யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு வந்து இந்த கேஸ்டர் ஆயில் திக்கா இருக்கிறதுனால யூஸ் பண்ண பிடிக்காது. இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க ஆயில வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்ல வந்து அதை ஹீட் பண்ணும்போது அது கொஞ்சம் தின் ஆயிடும். ஸோ அந்த டைம்ல நீங்க அதை எடுத்து அப்ளை பண்ணலாம். ஸோ தட் இது வந்து கொஞ்சம் தின்னரா வந்து இருக்கும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டர் ஆயிலுக்கு நிறைய ஏன்ஷியன்ட் டேஸ்ல இருந்தே வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கேஸ்டர் ஆயில் வந்து யூஸ் பண்றதுனால இதுல வந்து எந்த வித ஏன்னா நீங்க ஹேர் மாஸ்க்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே நிறைய சல்ஃபேட்ஸ் பேரபன்ஸ் லோடட் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ கேஸ்டர் ஆயில் ஏன்ஷியன்ட்ல இருந்து யூஸ் பண்றதுனால நீங்க வந்து இந்த சல்ஃபேட் அண்ட் பேரபன் ஃப்ரீயா இருக்கிறதுனால தாராளமா கேஸ்டர் ஆயில் வந்து ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது ரெகுலரா நீங்க யூஸ் பண்ணும்போது வீக்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் யூஸ் பண்ணா போதும். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து நீங்க ஸ்கேல்ப்லயும் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஹேர் லென்த்தும் வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 inch வந்து 1 monthல வந்து டிராஸ்டிக்கா வந்து ஒரு லென்த் கொடுக்கறது வந்து நீங்க பாப்பீங்க. தேங்க்யூ.